வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இளவரசன் வீட்டில் நடந்த கரி அமாவாசை பற்றியும் பேச போகிறோம். எதுக்காக நம்ம கரி அமாவாசைன்னு நான் சொல்கிறோன்னா, நாமெல்லாம் புரட்டாசி மாதம் மகாளி அமாவாசைக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டில் வெஜிடேரியனில் படையல் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வீட்டில் எப்படின்னா, அமாவாசையாக இருந்தாலும் சரி, ஆடி மாதமாக இருந்தாலும் சரி, கார்த்திகை மாதமாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் இல்லாத ஒரு நாளும் கூட இருக்க முடியாது. என்ன காரணம்னா, எந்த வேலை வட்டிக்கும் போனதில்லை. மக்களை ஏமாற்றி பித்தலாட்டம் போட்டு வருமானம் பார்த்துட்டு அதில் வர எடுத்து பொருளை எடுத்து தின்னுட்டு ஆட்டம் போடுறா ஆளுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மகாளி அமாவாசை காலையில் எப்பவுமே குளித்து கோயிலில் போய் சாமி கும்பிடுவோம், இல்லை வீட்டில் சாமி கும்பிடுவோம். நம்ம இளவரசர் என்ன பண்ணாருன்னா, குளிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை, போய் ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, நான் இட்லியுமே குடல் குழம்பும் சாப்பிட்டுக்கிறோம், நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன நான்வெஜ் எடுப்பீங்கன்னு கேட்குறாரு. அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோ எடுக்குன்னு தெரியல, ஏன்னா நம்ம எந்த வீடியோ எடுத்தாலுமே நாங்கள் மக்களை ஏமாற்றி தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதை பார்த்து ரசிக்கிறாங்க. அப்புறம் வீடியோ எடுக்கிறது என்னன்னு தெரியலன்னா, இவருக்கு எந்த வீடியோ எடுக்கிறது ஒன்றும் தெரியாது. ஏன்னா மக்களை ஏமாத்துறதுல இந்த கணவன் மனைவி விட்டால் வேறு யாருமே நம்பர் ஒன்றா இருக்க முடியாது. அப்புறம் ஹோட்டலில் உட்காந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்கிறது குளிக்காமல், அது ஒரு புரட்டாசி அமாவாசை, பெரிய அமாவாசை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோட்டில் வரும்போது இளநீ குடிக்கிறாரு, இன்னொருத்தருக்கு இளநீ வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா உழைச்சி சாப்பிட்டா அது அருமை தெரியும். இலவசமாக எத்தனை பேத்துக்கு வேணால் இளநீ வாங்கி குடிக்கலாம். அப்புறம் என்னங்கிறாரு, வீட்டில் அவங்க மனைவிக்கிட்ட அந்த 70 வயசில் அவர் எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாரு, அவர் நம்ம சப்ஸ்கிரைபரு அப்படிங்கிறாரு. 70 வயசில் அவர் கஷ்டப்படுறாரு, ஆனால் ஆள் குத்துக்கல்லாட்டு உட்காந்துக்கிறாரு. எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் கணவன் மனைவி மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்குறாங்க. இதில் உழைக்கிறவங்கள பற்றி இந்த ஆள் பேசலாமா? அந்த ஆட்களில் தகுதி இருக்குதா? அவராவது 70 வயசில் கஷ்டப்பட்டு இளநீ விற்று சம்பாதிக்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அடுத்தவங்களெல்லாம் பற்றி பேசுறதுக்கு இந்த ஆளுக்கெல்லாம் தகுதியே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இளவரசனோட அம்மா கோவிலாக போயிட்டு இருக்கிறாங்க, நல்ல பயபக்தியாக மகாளி அமாவாசைக்கு. நம்ம இளவரசன் என்ன பண்ணுறோன்னா, மாமியார் வீட்டுக்கு போய் கறி தின்னு ஆட்டம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருப்பாங்க, அதாவது நான்வெஜ் எடுக்கக்கூடாதுங்க, இப்படியெல்லாம் படையல் போடுறதுக்கு வெஜிடேரியனில் தான் பண்ணணுங்க, அமாவாசை அன்றைக்கி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலலாம் போய் பாருங்க, நான்வெஜ் தான் படையல் போடுவாங்க அப்படிங்கிறது. இவர் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டமா இல்லை கொங்கு பகுதியா? கொங்கு பகுதியில் உட்காந்துட்டு அந்த கலாச்சாரத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் பண்ணணும். அதை விட்டு போட்டு திருநெல்வேலியில் அதை பண்ணுறாங்க, திருவண்ணாமலையில் அதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு கட்டுக்கதையை விட்டுட்டுக்கிறாரு. திருவண்ணாமலை என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் கலாச்சாரங்கிறது என்ன? கொங்கு பகுதியில் என்ன கலாச்சாரம்? ஒரு அமாவாசைக்கு என்ன பண்ணுவாங்க? மகாளி அமாவாசைக்கு கோவிலுக்கு போவாங்க, அப்புறம் படையல் போடுவாங்க. ஆனால் இவங்க வீட்டில் என்னமோ நான்வெஜ் எந்த வீட்டில் எடுக்காத மாதிரி இவங்க வீட்டில் எடுத்து என்னமோ பார்த்துக்குங்க, எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுக்கிறோம். அதாவது உழைச்சாப்புன்னு தான் அது அருமை தெரியும். உழைக்காமல் கணவன் மனைவி நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றிட்டு 40 நாளாக போட்டிருப்பாங்க. இப்போ எந்த மாதிரி ட்ராமா போடுறதுன்னு இவங்களுக்கும் தெரியல. அப்பப்போ ப்ராங்க் வீடியோன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிட்டு சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ மகாளி அமாவாசைக்கு அவங்க வீட்டில் படையல் போடுறாங்க. அதில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். அந்த அம்மா சாமி கும்பிடுமாம்மா, இவர் போய் அதெல்லாம் நீ சாமி கும்பிட்றதுக்கு எதுக்கு நின்றுட்டுக்கிற, அது அந்த கோட்டரை எடுத்துகிட்டு நீ குடிக்கலான்ட்டுக்கு ஒரு கேவலமான ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு அறிவிலியன்னு நான் கேட்குறேன், ஒரு கணவன் மனைவினா எப்படியெல்லாம் வீடியோ போடலாம்? இந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு நடிப்பு, அந்த காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு யூடியூப் ஆக்டர்ஸை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பேசுறது பூரா பொய் தான், 2 பேர் பேசுறது பூரா பொய் தான், ஒன்றும் கூட உண்மை இருக்காது. மொத்தத்தில் இவங்களுக்கு கலாச்சாரங்கிறது என்னன்னே தெரியாது. தீபாவளியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, ஆடி மாதமாக இருந்தாலும் சரி, புரட்டாசி மாதம், கோகுலாஷ்டமி, வரலட்சுமி, இதெல்லாம் தெரியாதுங்க. என்ன காரணம்னா, இதெல்லாம் உழைக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் கணவன் மனைவி பித்தலாட்டம் போட்டு ட்ராமா போட்டு மக்களை ஏமாற்றிட்டு அதில் வருமானம் பார்க்குறாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் வீடியோ ஒரு போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருப்பாங்க, திருப்பி வீடியோ போட்டாங்க. என்ன காரணம்னா, திருப்பி மக்களை ட்ராமா போட்டு மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்கணும். அப்புறம் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுவாங்க ஒரு ஆள், அதாவது காலையில் இருந்துச்சு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க போடுறது பூரா காமெடி எக்ஸசைஸ். என்ன காரணம்னா, மக்கள்கிட்ட நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோம், உடம்பு குறைக்கிறோன்ட்டு அவர் வீடியோ போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாப்பாடு. அப்புறம் எப்படி உடம்பு குறையும்? இது போடுற மக்கள்கிட்ட பித்தலாட்டம் தான். அதாவது உழைச்சி சாப்பிட்டா தெரியுங்க. இந்த ஆளுக்கெல்லாம் உழைப்பை பற்றி 5 பைசாக்கு அர்த்தம் தெரியாத ஆள்.
அப்புறம் ரோட்டில் ஒருத்தர் துணி விற்றுட்டு வந்தார். அவர்கிட்ட போய், அண்ணா நாங்கள் நைட்டி வாங்கிக்கிறோம், ஆனால் காசு கொடுக்க மாட்டோம், விற்ற கடைசியில் காசு கொடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. எவனாச்சும் துணி கொடுப்பானா? அதாவது இந்த ஆளுக்கெல்லாம் காசு இல்லையேன்னு கேட்குறேன். காசு கொடுத்து வாங்குறதுக்கு என்ன இருக்குது? இலவசமாக போய் கேட்குறாரு. ஏதோ ஒரு பெரிய துணி கடையில் போய், நாங்கள் வந்து நைட்டி மொத்தமாக கொடுங்க, ஆனால் நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த கடையில் போய் கேட்டால் அடித்து விரட்டி விட்டுருவாங்க. ஏயா அவனவன் கஷ்டப்பட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறா, நீ வந்து நைட்டி வந்து ஃப்ரீயாக கேட்குறியான்னு தான் சொல்லுவாங்க. காசு கொடுத்து வாங்கினா தென்னோ. இது வந்து யூடியூப்பில் வேறு சொல்லிட்டு இருக்கிறது பெருமையாக. நான் போய் இலவசமாக கேட்டேன், எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. பொதுவாக நைட்டி பிஸ்னஸ் இவங்க பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க எப்படின்னா, யூடியூப் வேண்டி பண்ணுவாங்க. யூடியூப்பில் ஒரு வீடியோ போடணுமே, எத்தனை பேர் கேட்டுக்கிறாங்க நைட்டி பிஸ்னஸ் பண்ணுங்கன்ட்டு. 13 லட்சம் பேர் இவங்ககிட்ட போய் நைட்டி வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் கணவன் மனைவி உட்காந்துட்டு புரட்டாசி அமாவாசையில் கறி தின்னு, எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி கறி எடுக்கிறோம், எந்த வீட்டில் கறி எடுக்காத மாதிரி தான் வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த ஆளுக்கு நாகரிகம், சமூக பண்பாடு, கலாச்சாரம் அதெல்லாம் வந்து இவங்க வீட்டில் சுத்தமாக என்னன்னே தெரியாது. முன்னோருக்கு படையல் பண்ணுவாங்க. எப்படி படையல் பண்ணுவாங்கன்னா, வெஜிடேரியனில் படையல் பண்ணி சாமி கும்பிடுவாங்க. ஆனால் இவங்க வீட்டில் எப்படின்னா, இருக்கிற நான்வெஜ் எல்லாம் போகிற எடுத்து, என்னமோ எந்த வீட்லையும் நான்வெஜ் எடுக்காத மாதிரி தான் இவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. மொத்தத்தில் சமூக கலாச்சாரம், பண்பாடு அது இவங்க வீட்டிலலாம் தெரியாது. மகாலய அமாவாசைங்கிறது புரட்டாசி மாதத்தில் வர பெரிய அமாவாசை. அது நல்ல அமாவாசை. ஆனால் எந்த வீட்லேயுமே நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. ஒரு ஈவினிங் டைம் தான் எடுப்பாங்க. ஆனால் இவங்க வீட்டில் நம்ம இளவரசர் குளிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, காலையிலே நான்வெஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அம்மா கோவிலாக பயபக்தியாக போயிட்டுருக்குது. ஆனால் இவங்க மாமியார் வீட்டில் உட்காந்துட்டு கறி தின்னு ஓவராட்டம். அதாவது எந்த வீட்லேயும் நீங்கள் கறி பார்க்க முடியாது, இவங்க வீட்டில் மட்டும்தான் கறி பார்க்குற மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. அதாவது கலாச்சாரங்கிறது இந்த ஆளுக்கு என்னென்ன தெரியுது கேட்டால், திருநெல்வேலியில் அப்படி இருக்கிறாங்க, திருவண்ணாமலையில் அப்படி இருக்கிறாங்க. ஒருவேளை இவர் திருவண்ணாமலைக்கே குடி போயிடலான்னு நான் நினைக்கிறேன். இங்கே உட்காந்து திருவண்ணாமலை பற்றி பேசுகிறாரு. இந்த ஊரில் நம்ம ஊரில் என்ன கலாச்சாரம் இருக்குதோ அதைத்தான் நாம் பார்க்கணும். அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க முடியுமா? அதாவது கலாச்சாரம் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உழைச்சா தான் அந்த கலாச்சாரம், பண்பாடு, சமூக பண்பாடு, நாகரிகம், ஒழுக்கமெல்லாம் தெரியும். இவங்களுக்கெல்லாம் ஒழுக்கமெல்லாம் எந்த காலத்துலையுமே எப்பவுமே தெரியாது. மொத்தத்தில் வந்து புரட்டாசி அமாவாசையில் பயபக்தியாக கோயிலுக்கு போவாங்க. ஆனால் இவங்க கோயிலுக்கு போகிறத ஒரு நடிப்புக்கு வேண்டியதா, வீடியோவுக்கு வேண்டியதா, என்னமோ சாமியே இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி தான் அப்பப்போ வந்து பேசுவாருங்க. மொத்தத்தில் புரட்டாசி அமாவாசையில் எந்த வீட்லேயுமே நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க வீட்டில் எடுக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா, மொத்தத்தில் மக்கள்கிட்ட பித்தலாட்டம் போட்டு வியூஸ் வாங்கிட்டு வருமானம் பார்த்துட்டு பொழப்பு நடத்தணுமே, நாம் ஒரு வீடியோ போடலாம், அது நம்மளை பார்ப்பாங்க. நிறைய பேர் திட்டி தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நான்வெஜ் எடுக்கக்கூடாது. இவர் வந்து கட்டுக்கதையாக ஆளர்க்க திருநெல்வேலியில் அப்படி, திருவண்ணாமலையில் அப்படி. இவங்க ஓடுற பித்தலாட்டத்தை மக்கள் எப்போ தான் நம்ப போகிறாங்க எனக்கு தெரியல.